Hello everyone. Welcome to Pani Moipum. UPSC Scholarship Entrance Exam 2025 answer key-ஓட next part தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல கொஸ்டின் நம்பர் 35க்கு நம்ம ஆல் த த்ரீ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அது வந்து ராங் ஆன்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா அப்படின்றது வந்து ராவி ரிவர் கீழே இருக்கு. ஸோ அதனால இண்டஸ் ரிவர் பேங்க்கு கீழே வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்லி 2 மோதந்தரோ அண்ட் அம்ரி தான் வந்து இண்டஸ் ரிவர் பேங்க்ஸில் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 51. Consider the following statements regarding Digital Agriculture Mission. Statement 1. It aims to generate farmer identity cards of 11 crore farmers in the country. Statement 2. Soil profile mapping is one of the components under the mission. Statement 3. To implement the scheme, 100% central funding is provided. இதில் third statementல 100% central funding அப்படின்னு சொல்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை எலிமினேட் பண்ணாலே கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 and 2 only. Question number 52. Consider the following properties. Zero electrical charge, negligible mass, travel at nearly speed of light, travel in curved path. How many of the above are the properties of neutrinos? Neutrinoட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ எலக்ட்ரிக்கல் சார்ஜ்ன்றது ரைட்டு, நெக்லிஜிபிள் மாஸும் ரைட்டு தான், ட்ராவல் அட் நியர்லி ஸ்பீட் ஆஃப் த லைட் இதுவும் கரெக்ட் தான், அண்ட் ட்ராவல் இன் கர்வ்டு பாத் இஸ் நாட் ட்ரூ. திறந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்லி 3. Question number 53. When salt is sprinkled on icy roads during winter, it helps in melting the ice. The process depends mainly upon which of the following? Icy roadsல சால்ட்டை தூவும் போது பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லோவரிங் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். மற்ற ரெண்டும் வந்து ராங். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஐஸில் சால்ட் ஆட் பண்ணும் போது அதோட இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாகுது. ஸோ இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாகிறதுனால அதோட டெம்பரேச்சர், அதாவது ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வந்து குறையுது. அதனால ஈஸியாக ஐஸ் மெல்ட் ஆகிடுது. இது ரோட் கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கொஸ்டின் நம்பர் 54. கன்சிடர் தி ஃபாலோயிங் டிசீசஸ். மலேரியா, காலரா, பெர்டூசிஸ், சிக்கன்குனியா, டிபித்ரியா. ஹவு மெனி ஆஃப் தி அபவ் ஆர் பாக்டீரியல் டிசீஸ்? ஸோ இதில் இது பாக்டீரியாவால் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதில் வந்து மலேரியா ஒரு பேராசைட்டால் உருவாகுது, காலரா வந்து பாக்டீரியா, அண்ட் பெர்டூசிஸ் அதுவும் பாக்டீரியாவால் தான் ஆகுது. சிக்கன்குனியா வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், and டிபித்ரியா ஒரு பாக்டீரியா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்லி 3. Question number 55. A forensic scientist examining a crime scene finds cells that have thick walls, no centrioles. These cells most likely came from. ஸோ திக் வால்ஸ்ன்னு சொன்னாலே வந்து பிளான்ட் செல்ல தான் இருக்கும். ஸோ அதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி plant material. Question number 56. During sunset, the sun appears reddish orange in color. This phenomenon can be mainly attributed to which of the following factors? During sunset பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்ச் கலரில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்ரிங் ஸ்டேட்மெண்ட் வரும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து லாங்கர் அட்மாஸ்பரிக் பாத் லென்த் ஆஃப் தி சன்லைட் டியூரிங் சன்செட், இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் தேர்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் ப்ளூ லைட் பை அட்மாஸ்பரிக் கேசஸ், இது வந்து ஷுவராக சொல்ல முடியாது. டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் டியூரிங் ஈவினிங், இது வந்து வராது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் டி போயிடும். ஸோ பிட்வீன் ஆப்ஷன் பி அண்ட் சி, ஸோ இதில் வந்து பெஸ்ட் ஃபிட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 and 2 only. Question number 57. Consider the following statements. Statement 1. DNA editing makes temporary changes to the genetic material, whereas RNA editing makes permanent changes. ஸோ இது அப்படியே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ராங்னாலே நம்ம சிஆர்டி ஆப்ஷன்ஸுக்கு போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதால ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட். But statement 2 is correct. இருந்தாலும் statement 2 பார்த்தீங்கன்னா DNA editing tools use proteins from certain bacteria to perform cutting functions, while RNA editing relies on ADAR enzymes. ஸோ இது ரைட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ DNA எடிட்டிங்கில் யூஸ் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு CRISPR-Cas9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Question number 58. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2. ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் டெவலப்டு இண்டிஜினியஸ்லி பை DRDO, இது கரெக்ட் தான். அண்ட் பவர்டு பை ராம்ஜெட் இன்ஜின், இதுவும் கரெக்ட். அண்ட் S-400 ரஷ்யன் மேட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேன் டிஸ்ட்ராய் போத் பேலிஸ்டிக் அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸ், இது கரெக்ட் ஆன்சர். Question number 59. With reference to Major Dhyan Chand Khel Ratna Award, consider the following statement. It is given for the most outstanding performance in sports by a sportsperson over the period of the 4 years. The statement correct. Statement 2. Gukesh T, Manu Parkar are the only sports person awarded the Major Dhyan Chand Khel Ratna in 2024. இதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இவங்க 2 பேர் தவிர மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 only. Question number 60. The principle behind mRNA
vaccines like Gemcovac 19 used for COVID-19 is that they answer வந்து option C instruct cells to produce viral proteins that trigger immune response. இது RNA DNA இருந்து கோடிங்ஸை காப்பி பண்ணிக்கிட்டு ப்ரோட்டீன் ப்ரொடியூசிங் பிளேஸ் ஆன ரைபோசோம்ஸுக்கு போகும். ஸோ அங்கே அதுக்கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை ரைபோசோம்ஸில் கொடுத்து ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்என்ஏ வேக்சின்ஸில் நம்ம ஆர்டிஃபிஷியலாக சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரோட்டீனாக சிந்தசிஸ் ஆகி COVID-19 prevent பண்ணுது. Question number 61. Consider the following statements. India leads the world in digital payments, accounting for nearly half of the global real-time payment transactions. Digital Payment Index is composite index measuring the extent of digital payments in India. Was launched and monitored by National Payments Corporation of India. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் அண்ட் மானிட்டர்ட் பை RBI, NPCI கிடையாது. ஸோ NPCI என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா UPI introduce பண்ணாங்க. வந்து ஆப்ஷன் A one only. Number 62. Consider the following statements. Bonds are usually more secure and carry lower interest than debentures. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். And debentures may be convertible into equity shares whereas bonds generally not. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C both 1 and 2. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் 3 மேஜர் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்விட்டி, இன்னொன்று டிபென்ச்சர்ஸ், இன்னொன்று பாண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி வந்து ஹையர் ரிஸ்க் அண்ட் பாண்ட் வந்து லோவர் ரிஸ்க். ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஹை, பாண்ட்ஸ் வந்து லோவாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 63. Consider the following statements. Statement 1. Limestone landscape often develop distinct features like sinkholes, caves and disappearing streams. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். Statement 2. Rainwater reacts with carbon dioxide and in the atmosphere to form a weak carbonic acid which dissolves calcium carbonate in limestone. இந்த statement correct தான். Statement 3. The features of limestone topography are mainly result of weathering caused by temperature variations. ஸோ இதுதான் தப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால தான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிரியேட் ஆகுது, not because of temperature variation. Answer வந்து option C. Only one of the statement 2 and 3 is correct and that explains statement 1. Question number 64. Consider the following statement. Statement 1. Paleomagnetism provides strong evidence for the theory of seafloor flooding. Statement 2. Symmetrical magnetic strips found on either side of mid-oceanic ridge indicate periodic reversal of Earth's magnetic field during the formation of oceanic crust. So இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். Answer வந்து option A. Both statement 1 and statement 2 are correct and statement 2 explains statement 1. Question number 65. Consider the following statements. Statement 1. Novak Djokovic, the only male tennis player to be the reigning champion of all 4 major Grand Slams in a single calendar year. Statement 2. Jannik Sinner won the men's singles title at the 2025 French Open by defeating the defending champion Carlos Alcaraz. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேலண்டர் இயரில் அவரால் 4 டைட்டில்ஸும் வாங்க முடியல. ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 2 only. Question number 66. Which among the following statement is correct with respect to the tilt of Earth's axis? Correct answer பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. If the tilt of the Earth axis was 0, there would be no variation in day length throughout the year at any latitude. எர்த் மட்டும் அந்த ஆக்சஸில் 23.5 tilt ஆகல அப்படின்னா will not have any variation in day length as well as seasons. Question number 67. Consider the following statement. Statement 1. The Reserve Bank of India plays the role of a banker to the government. Statement 2. The RBI manages public debt and carries out government's banking transaction like receipt and payment of money. Statement 3. The RBI manages the ways and means advances ஃபெசிலிட்டி டு மீட் டெம்பரரி கேஷ் மிஸ்மேச்சஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் A and B கொடுத்துருக்காங்க. A and B வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் Bயில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து A or Bயில் தான் இருக்கும். ஸோ மோர் கான்ஸ்டன்சியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A வந்து கரெக்டான ஃபிட்டாக இருக்கும். Question number 68. India receives large remittances from its diaspora and earns substantial income from IT services export. How do these flow affect the balance of payment? Answer வந்து option B. They are recorded in current account
அண்ட் ஹெல்ப் ரெடியூஸ் தி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். ஸோ இது ரெண்டுமே வந்து கரண்ட் அக்கௌண்ட் புக்கில் தான் என்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இஃப் யூ ரிசீவ் மோர் இன்கம் ஃப்ரம் ஐடி சர்வீஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் ரெமிட்டன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து ரெடியூஸ் ஆகும். கொஸ்டின் நம்பர் 69, which of the following best describes the genuine progress indicator? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, a holistic measure of economic progress that accounts for environmental degradation, income inequality and social well-being. இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ண ஒரு இண்டிகேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா genuine progress indicator. கொஸ்டின் நம்பர் 70, which of the following actions by RBI would most likely to help control imported inflation? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா allowing the rupee to float freely without intervention. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் விட்டுட்டா இது வந்து இன்ஃப்ளேஷன் ஒன்றும் அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி இன்க்ரீசிங் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னும் போது பாரோயிங் கெப்பாசிட்டி அதிகமாகிறதுனால இதுவும் இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் செய்யும். பர்ச்சேசிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் த்ரூ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுனால மணியை இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இதுவும் இன்ஃப்ளேஷனை அதிகமாக்கும். செல்லிங் யூஎஸ் டாலர்ஸ் இன் தி ஃபாரெக்ஸ் மார்க்கெட். யூஎஸ் டாலர்ஸை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுனால டாலர்ஸ்க்கான டிமாண்ட் வந்து மீட் பண்ண முடியும். அதனால வந்து இன்ஃப்ளேஷனை குறைக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, selling US dollars in the forex market. Question number 71, with reference to goods and services tax, consider the following statements. இதில் statement 3 பார்த்தீங்கன்னா petroleum products and electricity are currently included under GST ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து excluded. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2. Other two statements are correct. Question number 72, with reference to League of Arab States and consider the following statements. It is an intergovernmental organization of all Arab states in the Middle East and North Africa. So in the statement correct, it includes both Middle East and North Africa. Statement 2, Somalia, Yemen and Iran among its members. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிடையாது. Statement 3, headquarters of LAS is located in Riyadh. ரியாத்ன்றது சவுதி அரேபியாவில் இருக்குது. ஸோ இது வந்து அதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் கிடையாது. ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கெய்ரோ, எஜிப்டில் இருக்குது. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், இந்தியா இஸ் அன் அப்சர்வர் in the LAS. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் பி, 1 and 4 only. Question number 73, consider the following condition. Expansion of UPI payments, increased public holding of cash, decreased statutory liquidity ratio by RBI, stricter capital adequacy norms. How many of the above would likely reduce the money multiplier in the economy? So money multiplier effect reduce பண்ணக்கூடிய actions கேட்டிருக்காங்க. Expansion of UPI payments வந்து பார்த்தீங்கன்னா மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ மணி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மணி மல்டிப்ளையர் எஃபெக்டும் இன்க்ரீஸ் ஆகும். செகண்டு, இன்க்ரீஸ்ட் பப்ளிக் ஹோர்டிங்ஸ் ஆஃப் கேஷ். ஸோ பப்ளிக் ஹோர்டிங்ஸ் ஆஃப் கேஷ் அப்படின்னும் போது ஸோ மணி சர்க்குலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ மணி சர்க்குலேஷன் ரெடியூஸ் ஆச்சுன்னா மணி மல்டிப்ளையரும் ரெடியூஸ் ஆகும். டிக்ரீஸ்டு ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ பை RBI. ஸோ அப்படி பார்க்கும்போது மணி சப்ளை மார்க்கெட்டில் அதிகமாகும். மணி சப்ளை அதிகமாச்சு அப்படின்னா மணி மல்டிப்ளையர் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரிக்டர் கேபிட்டல் அடிக்வசி நாம்ஸ். ஸோ கேபிட்டல் அடிக்வட்டி ரேஷியோஸ்லாம் அதிகமாக்கினாங்கன்னா ரிசர்வ்ஸ் அதிகமாகும், மணி சர்க்குலேஷன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ மணி சர்க்குலேஷன் கம்மியாகுனா அகெயின் மணி மல்டிப்ளையர் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒன்லி 2. Question number 74, consider the following statements. Statement 1, India is the 4th largest economy in the world by nominal GDP. India is the 3rd largest economy in terms of PPT dollars. இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் 1 and 2. ஸோ நாமினல் ஜிபியில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், ரெண்டாவது சைனா, மூணாவது ஜெர்மனி, நாலாவது இந்தியா, அஞ்சாவது ஜப்பான். ஸோ ரீசெண்டாக ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு இந்தியா முன்னாடி போயிடும். அதே மாதிரி பிபிடி டேர்ம்ஸில் டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா ஃபஸ்ட்டு, யூஎஸ்ஏ ரெண்டாவது, இந்தியா மூணாவது. Question number 75, which of the following are part of SEBI's regulatory framework for ESG mutual funds in India? ஸோ இது கொடுத்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட், வாலண்டரி பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஃபார் டாப் 100 லிஸ்டட் கம்பெனிஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா a separate measure does not come under ESG mutual funds frameworkல கீழே வராது. ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1 and 2 only. Question number 76, the government presents the following data. அதாவது பிரைமரி டெபிசிட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்கனாமிக்ஸில் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின், அதுக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி டெபிசிட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி டெபிசிட் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெபிசிட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபிசிக்கல் டெபிசிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவின்யூ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெவின்யூவில் ஒன்லி நான் டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எஃப்டிஏ கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ரெவின்யூ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால்
110 நான் டெட் கேபிட்டல். ஸோ டோட்டல் ரெசிப்ட்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் 80,000 அண்ட் நான் டெட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் 5,000 crores. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 85,000 crores. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் 25,000. ஸோ ஃபிசிக்கல் டெபிசிட் பார்த்தீங்கன்னா 25,000. ஃபிசிக்கல் டெபிசிட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணால் வில் கெட் primary deficit. 25,000லேருந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸான 6,000 மைனஸ் பண்ணுறோம், வில் கெட் 19,000 crores. So primary deficit value option C. Question number 77. Consider the following statements. Group of 7, G7 is an informal grouping of 7 of the world's advanced economies and the European Union. First statement வந்து correct தான். Second statement, with the suspension of Russia, the G7 currently comprises only 6 member countries. கிடையாது, ரஷ்யாவை இன்க்ளூட் பண்ணும்போது G8 இருந்தது, ரஷ்யாவை எக்ஸ்க்ளூட் பண்ணாலும் G7ல 7 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி G7. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மட்டும் வராது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ G7 கண்ட்ரிஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் ஜிஎஃப். ஜே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜப்பான், அண்ட் யூ வந்து யூஎஸ்ஏ, I வந்து Italy, C for Canada, E for England, G for Germany, F for France. Question number 78. Consider the following statements. Statement 1. A higher interest coverage ratio indicates lower risk of loan default. Statement 2. A lower debt to equity ratio indicates a better capital structure. So இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் 1 and 2. ஹையர் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனியோட ஏர்னிங்ஸ் டிவைடட் பை அதோட இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டிஸ். ஸோ இதில் ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்க பட்சத்தில் அந்த கம்பெனியால் ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியும். அதனால் அதோட ரிஸ்க் ஆஃப் லோன் டிஃபால்ட் வந்து வெரி லெஸ். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ லோவர் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ ஒரு கம்பெனியோட டோட்டல் டெட்ஸ் எவ்வளோ இருக்குது, டெட் டிவைடட் பை ஈக்விட்டி. ஸோ இதில் வந்து டெப்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ அதிகமாக இருக்கும். இன்கேஸ் டெட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் டிஃபிகல்ட் டைம்ஸில் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் டெட் அதிகமாக இருந்துச்சு ஈக்விட்டி விட அப்படின்னா அதோட ரீபேமெண்ட் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் ஆஃப் ஈக்விட்டி அதிகமாக இருந்து டெட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பெட்டர் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அந்த கம்பெனிக்கான ரீபேமெண்ட் லைபிலிட்டி வந்து வெரி லெஸ் இன் ஈக்விட்டி. ஸோ அதனால தான் வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் மோர் ரிஸ்கி, debt instruments are less risk. Question number 79. Consider the following crops. Cotton, lentil, turmeric, copra, safflower. How many of them are covered under MSP? So answer வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒன்லி 4. இதில் வந்து டர்மரிக் மட்டும் கவர் ஆகாது, மற்ற நாலுமே வந்து எம்எஸ்பியில் கவர் ஆகும். எம்எஸ்பியில் மட்டும் 23 கிராப்ஸ் இருக்குது. ஸோ இந்த 23 கிராப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்கேஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கொஸ்டின் நம்பர் 80. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Statement 1. Short-term capital gains tax is not applicable on gains arising from the sale of listed equity shares if the securities transaction tax has been paid. Security transaction tax is levied on both purchase and sale of equity shares traded on recognized stock exchanges. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் ராங்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் நாட் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். எஸ்டிடி அப்படின்றது வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அதாவது ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக்கை பை பண்ணும் போதும் டேக்ஸ் போடுவாங்க அண்ட் செல் பண்ணும் போதும் வந்து டேக்ஸ் இருக்கும். ஸோ பையிங் அப்பவும் டேக்ஸு, செல்லிங் அப்பவும் டேக்ஸ் இருக்கும். செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னா, ஸோ பை பண்ண ஸ்டாக்கை 1 இயர்க்குள்ளே செல் பண்ணும் போது அந்த ஸ்டாக் மூலமாக ஏதாவது கெயின்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அதை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் 1 இயர்க்கு மேலே செல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கு டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் அதுக்குள்ளே இருக்க டிஃபரன்சஸ். Question number 81. Consider the following statement. Statement 1. Water vapor is the most variable gas in the atmosphere and its net effect is to warm the earth by trapping heat. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். Dust particles in the atmosphere act as a nuclei for the condensation of vapor, aiding in cloud formation. Correct answer statement. Statement 3. The concentration of both water vapor and dust particles increases with altitude and highest in the upper troposphere. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ வாட்டர் வேப்பரோட கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகம்னு பார்த்தீங்கன்னா லோவர்
atmosphere. So இதனால ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 only are the correct statements. Number 82, which of the following statement best explains why land areas experience more extreme temperature variations compared to ocean areas? So இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. ஸோ லேண்ட் வந்து ஈஸியாக ஹீட் ஆகிடும் அண்ட் கூலிங் வந்து ரேப்பிடாக நடக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வேரியேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, லேண்ட் ஹஸ் லோவர் ஸ்பெசிஃபிக் ஹீட் காசிங் இட் டு ஹீட் அண்ட் கூல் மோர் rapidly. Question number 83, a geographic region has the following distinct characteristics. Statement 1, distinct wet and dry seasons with rainfall concentrated in the summers. Dominance of tall grasses with scattered trees like acacia, baobab. Frequent wildfires during the dry season contributes to open vegetation. ஸோ இங்கே இருக்கிறத வச்சு நம்ம ஆப்ஷன் பி அண்ட் டியை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். டைகா அண்ட் துந்திரா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட்டிக் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் ஏ ஆர் ஆப்ஷன் சி. ஸோ இதில் வந்து டிஸ்டிங்க் வெட் அண்ட் ட்ரை சீசன்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா சவானா தான் மோர் அப்ரோப்ரியேட் ஆன்சர். கமெண்ட் செக்ஷனில் ஸ்டெப்பி ரீஜன் எங்கே இருக்குது அண்ட் சவானா ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 84, கன்சிடர் தி ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து ரீஜன் கொடுத்துட்டாங்க, அது ரிலேட்டடான ஓஷன் கரண்ட், அந்த ஓஷன் கரண்ட் கோல்டு ஓஷன் கரண்ட்டா இல்லை வார்ம் ஓஷன் கரண்ட்டா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எத்தனை பேர் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 பேர்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தப்பான பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் தான் தப்பு. நார்த் பசிபிக்கில் குரோஷியோ கரண்ட் இருக்குது, பட் கோல்டு ஓஷன் கரண்ட் கிடையாது, இட்ஸ் அ வார்ம் ஓஷன் கரண்ட். அதர் 3 are correctly matched. So question number 85, which one of the following statement is correct? Statement 1, the Chilka Lake, Asia's largest brackish water lagoon, lies to the north of Mahanadi Delta. So in the statement வந்து தப்பு. Statement B, the Loktak Lake, famous for its floating islands, is located in Meghalaya. இது மெகாலயால கிடையாது, it's Manipur. Option C, the Pulicat Lake is located at the confluence of Krishna and Pennar rivers. Krishna river and Pennar rivers confluenceல Pulicat Lake கிடையாது. Option D, the Vemnad Lake lies along the Malabar coast, is connected to the Pamba river. இந்த statement வந்து correct. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 86, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். ரிவர் ஃப்ளோஸு, அதுக்கப்புறம் அதோட மேஜர் சிட்டிஸ் ஆர் கல்ச்சரல் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கங்கா மதுரான்னு கொடுத்துருக்காங்க, இந்த பேர் வந்து தப்பு, இது வந்து யமுனா வரும். ரெண்டாவது கோதாவரி நாசிக் கரெக்டாக மேப் பண்ணியிருக்காங்க. துங்கபத்ரா ஹம்பி இதுவும் கரெக்டாக மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஒன்லி 2. கொஸ்டின் நம்பர் 8, இன் இந்தியா இன் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இஸ் பேம்பூ எ டாமினன்ட் ட்ரீ ஸ்பீஷீஸ்? பேம்பூ எந்த ஈகோசிஸ்டத்தில் டாமினேட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். கொஸ்டின் நம்பர் 88, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மில்லட்ஸ் இன் இந்தியா. Millets can be grown in poor and shallow soils with low fertility and moisture retention capacity. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ராஜஸ்தான், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் ஆர் அமாங் தி டாப் மில்லட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் 1 and 2 are correct statements. Question number 89, consider the following pollutants: sulfur dioxide, nitrogen dioxide, particulate matter, mercury. How many of the above are emitted from the coal-based thermal power plants? Coal power plantsல இந்த 4 pollutants-மே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 4. Question number 90, consider the following statements. Monazite is a major source of rare earth minerals in India. இந்த statement correct. Second statement, rare earth minerals are used extensively in wind turbines, EV motors and solar panels. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, both 1 and 2 are correct statements. 91 to 100 வந்து பார்த்தீங்கன்னா aptitude questions. இதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன். கொஸ்டின் நம்பர் 91க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 170. கொஸ்டின் நம்பர் 92 ஆப்ஷன் டி 30 units. கொஸ்டின் நம்பர் 93 ஆப்ஷன் ஏ 1. கொஸ்டின் நம்பர் 94 ஆப்ஷன் டி 13/16. கொஸ்டின் நம்பர் 95 ஆப்ஷன் பி 1/8. கொஸ்டின் நம்பர் 96 ஆப்ஷன் ஏ a+b greater than 2c. Question number 97, option C, either 1 or 2. Question number 98, option D, none of the above. Question number 99, option C, 2 and 3 only. Question number 100, answer C, 34. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இல்லை, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.